ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14. ஆதியாகமம் 6, 12, 13, 14. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். அது சீர்கெட்டதாய் இருந்தது. அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. போதும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். யாத்திராகமம் 2, 1-3 வரைக்கும். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்ப குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். போதும். பேலரை கவனிங்க. யாருக்கு பைபிள் பார்க்க வேண்டாம். 2 வசனங்கள் நம்ம வாசித்தோம். இந்த 2 வசனத்திலையும் ஒரு வேர்டு மாத்திரம் இந்த 2லயுமே இருந்துச்சு. அது என்ன வேர்டு? வெரி குட், சூப்பர். அம்மாக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? கிளாப் பண்ணுங்களேன். ஓகே. 2 வாசம் 2லயும் ஒரு வேர்டு பார்த்தேன். என்ன வேர்டு? கீழ். கீழ் பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீழ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கீழ்னா இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது தான் போட்டிருக்கு. அது வந்து தார். தார் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? தார் எத்தனை பேருக்கு தெரியும்? ரோடு போடுறது யூஸ் பண்ணுவாங்கல்ல, தாரு. முன்னாடி நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தார் ரோடு மட்டும் தான் போடுவாங்க மேக்சிமம். இப்பதான் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் சிமெண்ட் ரோடு என்னென்னமோ கல்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா முன்னாடி என்ன போடுவாங்க? அது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த 2லயுமே பாக்குறோம். என்ன பூசுறாங்க? கீழ் பூசுறாங்க. இந்த கீழ்ங்கிற காவிரி அர்த்தத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம அந்த பேழையை பார்க்கிறோம். அந்த பேழையினுடைய ஒரு உங்க இமேஜின்ல நீங்க கொண்டு வாங்களேன். கர்த்தர் வந்து ஒரு பேழையை ஆண்டு உண்டாக்க சொல்றாரு. அதனுடைய நீளம் எவ்வளவா? 300 முழம். 300 முழம்னா எவ்வளவு? 300 முழம். அதனுடைய அகலம் வந்து 50 முழம். சரியா? நீளம்னா இது. அகலம் வந்து எவ்வளவு? 50 முழம். உயரம் வந்து 30 முழம். பாருங்க, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல். அப்படி வந்து நம்ம இமேஜின் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆண்டவர் வந்து நிறைய அதை எப்படி எல்லாம் டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. வந்து 3 ஃப்ளோர் இருக்கணும், 3 தட்டுகள் இருக்கணும், அதுல அறைகளை உண்டு பண்ணணும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்றாரு. சொல்லி அதுக்கு உள்ளும் புறம்பு என்ன செய்யணுமா? கீழ் பூசணும். எதுக்காக கீழ் பூசணும்? இப்ப இந்த பேழை வந்து எதுக்குள்ள இது போக போகுது? தண்ணிக்குள்ள போக போகுது. அப்போ தண்ணிக்குள்ள போக போது அந்த தண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது? பேழைக்குள்ள வந்துடக்கூடாது. எவ்வளவு நாள் இந்த பேழை வந்து அதுல இருக்கும்ன்றது தெரியாது. பட் நம்ம அதை வாஸ்தவம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மந்த்ஸுக்கு மேல பேழையை உண்டாக்கி அந்த நோவா ஃபேமிலி, அந்த அனிமல்ஸ், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள போகும்போது நோவாவுக்கு வந்து 600 வயதாகி 2 மாதம். திரும்ப அவங்க பேழையை விட்டு வெளியில வரும்போது நோவாவுக்கு 601 வயது ஆயிடுச்சு. அப்போ மோரலஸ் ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 10.5 மாசம் வரைக்கும் அந்த பேழை எதுலதான் இருக்குது? உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கு. அந்த தண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது. அதுக்குதான் உள்ளும் புறமே என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ் பூச சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த நாணர் பெட்டி நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தோன்னா அங்க பார்வோன் வந்து என்ன ஒரு சட்டம் போறாரு? எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ன செஞ்சிடணும்? கொலை செஞ்சிடும். பெண் குழந்தைகளை மாத்திரம் உயிரோடு. ஏன்னா அது சந்ததி பெருகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வோன் வந்து அந்த இடத்துல ஒரு சட்டம் போட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து ஒரு ஃபேமிலி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தை பிறந்து அவங்களோட கொல்ல மனது இல்லாம தேவனை அவங்க விசுவாசித்து 3 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைய என்ன செஞ்சிருக்காங்க? ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய மறைச்சு வச்சு வளர்க்க முடியுமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 மாசத்து வரைக்கும். 4 மாசத்து வரைக்கும். அப்ப அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. அது வரைக்கும் என்ன செஞ்சா போதும்? பிள்ளைக்கு ஃபீட் பண்ணா போதும். அது வாட்டில தூங்கிக்கிட்டே இருக்கும். கொடுக்கற வேண்டியதுல ஃபீட் பண்ணா மட்டும் போதும். அப்ப அந்த மாதிரி அவங்க வளர்த்தாங்க. அதுக்கு மேல குழந்தைய மறைச்சு வைக்க முடியாம அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதுல என்ன செய்யறாங்களா? பிசினும் கீழும் பூசி குழந்தைய அதுல வச்சு எங்க விடுறாங்க?
நதியில விடுறாங்க. பாருங்க, இந்த நாணல் பெட்டிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு இங்கிலீஷ் பைபிள் அது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வகையான புல்லாம் கோரப்புல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல செய்யப்பட்ட ஒரு நாணல் பெட்டி. அப்போ அதுல வந்து தண்ணி உள்ள வரக்கூடாதுக்காக என்ன பூசிருக்கிறாங்க, கீழ் பூசி அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நதியோரத்துல வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப நமக்கு ஒரு காரியம் தெரியுது. நீங்க முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரங்களை ஓட்ட பாத்திரங்களை அடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? செய்வாங்க பாத்தீங்களா? அலுமினிய பாத்திரமா இருந்தாலும் சில்வர் பாத்திரமா இருந்தாலும் இப்போ ஒரு குடம் பானை ஒழுகுதுன்னா என்ன செய்வாங்க, தாரை எடுத்துட்டு வந்து அதை நல்லா அதை ஹீட் பண்ணி வச்சுட்டா அதை என்ன செய்ய திரும்ப, அப்ப அந்த தாருக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய தண்ணி வந்து உள்ள வராம பாதுகாக்கக்கூடியதான ஒரு தன்மை இருக்குது. இப்போ எனக்கு கடந்த நாட்கள் ஆண்டவர் இந்த 2 வசனத்தை மட்டும் காண்பிச்சாரு. அந்த கீழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த தண்ணி உள்ள வராம என்ன செய்யுது, அந்த கீழ் வந்து பாதுகாக்கிறது. யோசித்து பாருங்க, அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். தண்ணிக்குள்ளேயே அது இருக்கணும், ஆனா அந்த தண்ணி உள்ள வராம என்ன செய்யுது, உள்ள வந்து என்ன ஆகும், மூழ்கி போயிடும். அப்ப அது பாதுகாக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம், ஒரு துக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த கரப்டட் வேர்ல்டுல, அதாவது கரைப்பட்ட இந்த உலகத்துல என் பிள்ளைய பரிசுத்தமா என்னால வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நாங்க நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எனக்கும் அதே பாரம் இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் பாவம் என்ன செஞ்சிருக்குது, அதிகமா பெருகி இருக்குது, நெருக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம பிள்ளைய நம்மளால பரிசுத்தமா வளர்க்க முடியுமா? எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு, இப்படி ஒரு பாரம் எத்தனை பேத்துக்குள்ள இருக்குது? எல்லாத்துக்குமே நமக்கு இருக்குது. பிள்ளைகளை குறிச்சு இருக்குல்ல, நம்மளை குறிச்சே இருக்குது. சிலருக்கு வந்து அவங்கள குறிச்சு ஒரு ஐயோ இதுல எப்படி நான் பரிசுத்தமா வாழ்ந்து நான் பரலவும் போயிருவேன்னா, நிறைய வாலிபர்களுக்குள்ள அப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குது. என்னால பரிசுத்தமா வாழ முடியல. ஆனா உங்களுக்கு வேதம் தெரிஞ்சதுனால, சத்தியம் தெரிஞ்சதுனால, பாவம்னு தெரிஞ்சதுனால அதை செய்யவும் முடியல, செய்யாம அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கும் கூட பிள்ளைகளை குறித்து அப்படி ஒரு பாரம் இருக்குது. அப்ப இப்படி எனக்கும் இந்த பாரம் இருக்குது. எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான். கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. எனக்கு அவங்கள பல வருடங்களா தெரியும், ரட்சிக்கப்படுறதுக்காக நானும் அந்த அக்காவும் சேர்ந்து அதிகமா ஜோம் பண்ணுவோம். அப்ப அந்த அக்கா ஒரு நாள் போன் பண்ணி பாத்தீங்கன்னா, பேசும்போது வாய்ஸே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப அழுத்தாங்க, போன் பண்ணு ரொம்ப அழுதுட்டாங்க. நான் கூட அவங்க ரொம்ப சிக்காம வந்து இத்தனைக்கு ஊழியத்துல இருக்காங்க, சபா ஊழியத்துல இருக்கிறாங்க மதுரையில. என்னக்கா என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எதுக்குக்கா, என்ன முதல்ல மேட்டர் சொல்லுங்க, எதுக்கு அழுகுறீங்க சொன்னாங்க. என் பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஏன்க்கா? ஏன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களை அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, சின்னதா இருக்கும் போதே அவ்வளவு வசமா சொல்லுவாங்க. அந்த பசங்க லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அக்கா ஹோம்ஒர்க் எழுத விட மாட்டாங்க, பைபிள் எடுத்து எழுத சொல்லுவாங்க. நான் கூட அவங்க அநேகம் சத்தம் போட்டுருக்கேன். நான் ஏங்க வசனத்தை மனப்பாடம் மனசுனா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 5 வசனம் 10 வசனம் மனப்பாடம் சொன்னா பரவாயில்ல. குவார்டர்லி லீவ்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கிறதா ஃபுல்லா என்ன செஞ்சிடணும், நோட்ல எழுதி முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனுவல் லீவ்ல பாத்தீங்கன்னா புதிய படத்துல அந்த பசங்க அப்படியே எழுதுவாங்க. அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு பசங்க தான். ஆனா அந்த காசு போன் பண்ணி சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப என் பையன் வந்து என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யறது இல்ல, கீழ்படுகிறதே இல்ல. இப்ப அவன் +2 முடிச்சு இப்ப அவன் காலேஜுக்கு போகணும். ஆனா நல்லா படிக்கிற பையன். 10th எல்லாம் பாத்தீங்கன்னா 480 மார்க்கு கிட்ட அவன் மார்க் வாங்கினா நல்லா படிக்கிற போய் பட்டேன். +2 பாத்தீங்கன்னா 550க்கு மேல மார்க் எல்லாம் வாங்கிட்டான். நல்லா படிக்கிற ஒரு பையன் தான். ஆனா அவங்க சொல்றாங்க, இப்ப என் பையன் என்ன செய்யல, என் வார்த்தைக்கு கீழ்படுகிற, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா, படிக்கிறதுக்காக ஆண்ட்ராய்ட் மொபைல் கட்டாயம் வேணும்னு சொன்னா நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்ப பார்த்தா அது வந்ததுல இருந்து பைபிள் வாசிக்கிறது போச்சு, ஜெபம் போச்சு, எல்லாம் போச்சு. எப்ப பார்த்தாலும் பார்த்தா படிக்கிறேன்னு சொல்லி எனி டைம் இதெல்லாம் உட்காந்துருக்காரு, மொபைல்ல தான் உட்காந்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறேன். இப்ப காலேஜ்ல சேர்க்கிறக்க அந்த அக்கா சொன்னாங்க, நான் மதுரையில இருக்கிற ஒரு நல்ல காலேஜ்ல நம்ம சேர்த்து படிக்க வைப்போம்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்றான், மதுரையில மட்டும் நான் படிக்க மாட்டேன், எங்க போயிடணும், எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது போயிடணும், எங்க மட்டும் இருக்க கூடாது. ஏன் பேரண்ட்ஸ் இந்த கண்ட்ரோல் இருக்க பிள்ளை விரும்பல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. அழுதுட்டு எனக்கு இதை நினைச்சு எனக்கு ரொம்ப வியாதி ஆயிடும். அந்த அக்கா ஏற்கனவே சுகர் இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப சுகர் அதிகமாயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த அக்காட்ட நான் சொன்னேன், அக்கா உங்க கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இங்க பிள்ளைய கரெக்டா வளர்த்துட்டீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிள்ளைய நம்ம என்னதான் செஞ்சாக்கணும், நீங்க இன்னும் உங்க கைக்குள்ளே நீங்க வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், அவன் சொல்ற காலேஜ்ல வந்து அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அப்ப அதுக்குரிய ஸ்காலர்ஷிப் நாங்க வாங்கி தரோம், நிறைய கவர்மெண்ட்ல இருந்து எஜுகேஷன் லோன் வாங்கி தந்து உன்னை நாங்க BE படிக்க வைக்கிறோம்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லுங்க. நல்ல காரியமா இல்லையா? நல்ல காரியம் தான். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, பிள்ளை நம்ம விட்டு போனா என்ன ஆயிருமா,
கெட்டு போயிரும், அதனால அவன் வந்து படிக்காட்டா கூட பரவாயில்ல, மதுரையில சாதாரணமா படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அந்த அக்காவுக்கு நான் சில காரியங்கள் நான் வந்து சொன்னேன். நானு நம்ம கையில இருக்கிற வரைக்கும், உங்க கையில இருக்கிற வரைக்கும் நீங்க பிள்ளைய கரெக்டா வளர்த்துட்டீங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிள்ளைய நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், விட்டுதான் ஆகணும். அப்படி விடும்போது கர்த்தருடைய கருத்துல பிள்ளைய ஒப்பு கொடுங்க. நம்மளை ரட்சித்த தேவன் நம்ம பிள்ளைகளையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவரே அறியாத குடும்பத்துல நம்ம இருந்தோம், நாமெல்லாம் அப்படித்தான் இருந்தோம். இப்போ நம்மளையே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரட்சித்தாரு. இன்னைக்கு அவருக்காக வாழ வச்சிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் பிறக்கும் போதே ஆண்டோட பிள்ளைகளா தான் பிறந்திருக்காங்க. அப்ப அவங்க மேல தேவன் எவ்வளவு ஒரு கர்ஷனையா இருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த கட்ட கொஞ்சம் அவங்க வசனங்களை சொல்லி அவங்களை பலப்படுத்தினேன். தைரியமா நீங்க விடுங்க, கர்த்தருடைய கருத்துல பிள்ளைய ஒப்பு கொடுத்து விடுங்க. ஏற்ற காலங்கள் வரும்போது இன்னைக்கு என்ன செஞ்சுட்டீங்க, பிள்ளைக்குள்ள விதைச்சிட்டீங்க. கர்த்தர் அந்த காலங்கள் வரும்போது தேவன் அவங்க சந்திப்பாரு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவோ ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு, பையனுக்கு ஒரு பலன் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, அவன் வந்து வெளியூருக்கு தான் போறான், ஆனா எனக்கு இப்போ ஒரு சமாதானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இன்னைக்கு வந்து அதை குறித்துதான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து பேச விரும்புகிறாரு. நம்ம மோசையை குறிச்சுதான் இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். வசனங்களை கொஞ்சம் வாசிக்கிறவங்களும் தெளிவா வாசிங்க, கவனிக்கிறவங்களும் கரெக்டா கவனிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 வரைக்கும். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர் 7:18 யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இல்லாதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி சொன்னாங்க. அவர்களை உபத்திரவம் படுத்தினார். அக்காலத்திலே மோசே பிறந்து சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதமும் தம் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். 3 மாதமும் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். கவனிங்க, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தம்முடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களும் அதை பாருங்க. இப்ப மோசே வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னா, இன்னொரு ஒரு வசனத்தை கூட நம்ம மோசே குறித்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 11 23 இருந்து 27 வரைக்கும். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதுங்க பாருங்க. இப்ப மோசையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மோசே எங்க வளர்றான் அப்படின்னா, பார்வோனுடைய அரண்மனையில வளர்றான். அவனை வளர்க்கிறது யாரு? பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய குமாரனாக மோசைய வளர்க்கிறான். அப்போ அந்த பார்வோன் அரண்மனையில இருக்கும்போது மோசே வந்து சகல சாஸ்திரங்களையும் அவன் என்ன செய்யறான், கற்பிக்கப்படுறான். அதாவது அந்த பார்வோன் ஒரு அடுத்த ஒரு ராஜாவா வரணும் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாத்தையும் யாருக்கு கற்பிக்கிறாங்க? மோசேக்கு கற்பிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவன் வாக்கிலும் செய்கையிலும்
வள்ளுவனா இருந்தா அப்ப பாருங்க வந்து கரெக்டா எக்யூப் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா அடுத்து வந்து அவன் நல்ல ஒரு போஸ்டிங்ல அவன் வரணுங்கிறதுக்காக அவனை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவனை வந்து உருவாக்குறாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த 40 வயதாகும் போது அவனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் வருது. என்ன வருது? தன் சகோதரரை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. தன் சகோதரனா யாரு? அந்த இஸ்ரவேல், அந்த எகிப்து தேசத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அடிமைகளா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு 40 வயதாகும் பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய சகோதர எபிரேயரை நம்ம என்ன செய்யணும்? போய் சந்திக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அது மாதிரி அவன் வந்து அவங்க போறான். போகும்போது பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. யாரும் ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. இவன் இந்த எபிரேயனுக்கு துணையா நின்று அந்த எகிப்தியரை என்ன செஞ்சுட்டான்? கொண்டு போட்டுட்டான். அது மாத்திரம் இல்ல, அவன் நினைக்கிறான் தன்னுடைய கைகளினால ஜனங்களுக்கு தேவன் ரட்சிப்பை தருவாங்கிறத தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனா அவர்களும் அதை அறியலன்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மோசே இவ்வளவு நாள் பார்வோன் அரண்மனையில தான் அவன் வளர்ந்தான். அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு எபிரேயன்னு சொல்லி கொடுத்தது யாரு? அவன் வளர்ந்ததான் பார்வோன் குமாரத்தை சொல்லிருப்பாளா? அவ வந்து அடுத்தவன் வரணும்ன்றக்காக தான் அவனுக்கு சகல சாஸ்திரங்களே அவனுக்கு என்ன சொல்லுறாங்க? அவனுக்கு என்ன செய்யறாங்க? அவங்க கற்பிக்கிறாங்க. அப்ப அவனை வந்து அவங்களோட வளர்க்கறத வந்து அதுக்குதான் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறா. ஆனா 40 வயதாகும் போது இவனுக்கு ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய சகோதரர்கள் யாரு? எபிரேயர்கள். அவங்கள போய் சந்திக்கணும் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய கையினால தேவன் வந்து அவருக்கு என்ன செய்வாராம்? ரட்சிப்பை கொடுப்பாருங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து இருக்குது. அது மாத்திரமல்ல, நம்ம எபிரேயர்ல வாசித்தோம், மோசே தான் பெரியவன் ஆன போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன்கிறத அவன் என்ன செய்யல? விரும்பாம தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுப்புவாங்க. அங்க அவனுடைய சகோதரர்கள் எபிரேயர்கள் அங்க எப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க? அடிமைகளா இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அவன் வந்து அந்த எகிப்திய வாழ்க்கையை விரும்பாம தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவம் அவன் என்ன செஞ்சானா? தெரிந்து கொண்டான். எகிப்தில் உள்ள அதிக பொக்கிஷங்களை காட்டிடும் கிறிஸ்துவினிடம் வரக்கூடிய அந்த நிந்தை அவன் எப்படி எண்ணினானா? அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? யோசித்து பாருங்க. அவன் வளர்க்கப்பட்டதெல்லாம் பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறா. ஆனா 40 வயசு ஆகும்போது அவனுக்கு என்ன வருது? நம்மளுடைய சகோதர போய் நம்ம பார்க்கணும், நம்மளுடைய கையினால தேவன் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்வாரு? ரட்சிப்பாளர் கொடுப்பாருங்கிற எண்ணம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? அவனுடைய தெரிந்தெடுப்ப பாருங்க. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். பார்வோனுடைய அரண்மனையில எப்படி வாழ்ந்திருப்பான்? ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப், ஒரு ராயல் லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அதுவல்ல, தேவனுடைய ஜனங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யணும்? துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் இருக்குது. எகிப்தில பொக்கிஷங்களை காட்டணும், கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடிய அந்த நிந்தைய அதிக பாக்கியம் என்றப்ப இவனுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அவன் இருக்கிற இடம் பார்வோனுடைய அரண்மனை. ஆனா அவனுக்குள்ள எப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நம்ம ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராகமம் 2, 4-9 வரைக்கும். அதாவது என்ன அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? 3 மாதத்துக்கு மேல ஒழித்து வைக்க முடியாம நாணல் பெட்டியில் அந்த குழந்தைய வச்சு அதை என்ன செஞ்சுட்டாங்க? நதியோரத்துல வச்சுட்டாங்க. அப்ப இத வந்து மோசேயினுடைய சகோதரி யாரு? மிரியாம் வந்து இப்ப இந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக நின்னுகிட்டு இருக்கிறா. அப்ப நடக்கிற சம்பவம் தான் இது. வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். எதுக்கு? பெத்த பிள்ளை வளர்க்கறதுக்கு. சம்பளம் எங்க இருந்து வருது? அரண்மனையில இருந்து வருது. பார்வோன் அரண்மனையில இருந்து வருது.
அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். போதும், அவ்வளவுதானே. அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசேன் பேர் வச்சது யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. அவ வச்ச பேர் தான் அந்த மோசேங்கிற பேர். சரியா? இப்ப பாருங்க, பிள்ளை பெரிதான போது அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டா, அந்த குழந்தையை கொண்டு போய் பார்வோன்ட்ட குமாரத்திட்ட கொடுத்துட்டா. அப்போ அவ பெரிதான போதுனா எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 10 வயசு சொல்லலாமா? ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளை வந்து நான் முதல்ல நேற்று தான் நானும் இந்த வேர்டை நான் கவனிச்சேன். அதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, ஃபீட் பண்ணுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு நினச்சோம். ஆனால் ஃபீட் பண்ணுற வரைக்கும் இல்லை. பிள்ளை எப்படி ஆயிடுச்சு? இப்போ பெருசாக நமக்கு ஏஜ் அந்த இடத்துல கொடுக்கப்படலை. அவனை எத்தனை வயசில் கொண்டு போய் விட்டான்னு சொல்லப்படலை. ஆனால் பெரிதான போதுனா ஒரு கெஸ்ஸிங், ஒரு 10 வயசு இருக்குமா? ஏன்னா 40 வயசில் வந்து அவன் தன் சகோதரரை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போ ஒரு 30 வருஷமாக அவன் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தால் தான் அந்த எல்லா சாஸ்திரங்களையும் அவன் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு 10 வயசு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெஸ்டிங்கில் தான் சொல்கிறேன். அந்த 10 வயசுக்குள்ளற அவள் தாய் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, அவனுக்குள்ளே நல்லா விதைச்சிட்டா. நீ யார்? ஒரு எபிரேயன். பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போய் விட்டாலும் நீ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் அல்ல. நீ யார்? எபிரேயன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசத்தில் தான் வந்து ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லிப்பா. அவளுக்குள்ள வந்து அவனை குறித்து ஒரு திட்டம் தெரியுது. ஒன்றை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பாருன்னு எப்பவே சொல்லிட்டா. அவ கைக்குள்ள குழந்தை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவனை குறித்த காரியங்களை அவனுக்கு அவள் என்ன செஞ்சுனா ஸ்ட்ராங்காக விதைச்சிட்டா. அப்படி விதைச்சதுனால தான் அந்த 40 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. புரியுதா உங்களுக்கு? பார்வோனில் யாரும் அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. பார்வோன் அரண்மனையில் இவன் ஒரு எபிரேயன்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போது அவனுடைய தாய் வந்து அவனுடைய கைக்குள்ளே இருக்கும்போதே அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டா, எல்லாம் போதிச்சிட்டா. நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ வந்து எகிப்தியன் அல்ல. பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தாலும் நீ வந்து எகிப்தியன் கிடையாது. ஓ மூலமாக தேவன் வந்து அங்கே இருக்கிற நம்மளுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பாருங்கிறத அந்த பிள்ளை அதுக்கு புரியுதோ புரியலையோ இவன் என்ன செஞ்சுட்டா, உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக விதைச்சிட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாது. அந்த விதைச்சாதான் அது என்ன செய்யும், வெளியில் வரும். அப்போ தான் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. 40 வயசாலும் நம்முடைய சகோதரரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறான். அவன் பெரியவனான போது அவனுடைய தெரிந்தெடுப்பை பாருங்கள். நமக்கு இங்கே பார்வோன் அரண்மனையில் சுகவாசியாக இருப்பது அல்ல. நம்முடைய ஜனங்களோட நம்ம என்ன செய்யணும்? துன்பத்தை அனுபவிக்கணும். இங்கே உள்ள பொக்கிஷம் அல்ல, கிறிஸ்துவன்ட்டு வரக்கூடிய நிந்தை தான் எனக்கு அதிக பாக்கியம் சொல்லி அவன் தெரிந்தெடுத்தான். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு அவனுடைய தாய் அவளுடைய கைக்குள்ளே இருக்கும்போதே அவளுக்கு என்ன செஞ்சுட்டாவன்? அதை விதைச்சிட்டான். நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. முதல்ல எங்க இருக்கணும்? முதல்ல எங்க இருக்கணும்? யார் இருதயத்தில்? உன் இருதயத்தில் இருக்க கடவுது. தேவன் சொல்றாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடக்கூடிய இந்த வார்த்தைகள் முதல்ல எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். அடுத்து நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எதை நான் உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை. முதல்ல அந்த வசனம் எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ அதை என்ன செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் நீ போதிக்கணும்? நீ நடக்கிற போது, உட்கார போது, படுத்திருக்கிற போது, எழுந்திருக்கும் போது எதை குறித்து பேசணும்? இந்த வார்த்தைகளை குறித்து பேச. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேசணும்? முதல்ல இன்னைக்கு நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு கழிச்சு என்ன செய்ய போகிறேன், இதுக்கு என்ன செய்ய போகிறேன், அதுக்கு என்ன செய்ய போகிறேன், அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன். நம்ம இருதயத்தில் இன்னைக்கு என்ன இருக்குது? சரி, அதை விடுங்க. பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு என்ன போதிக்கிறோம்? ஒழுங்கா படித்தாதான் வாழ்க்கையில் உருப்பிட முடியும், இதை செய் அதை செய். இன்றைக்கி நம்ம இதைத்தானே பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் அப்படியே, இன்னும் ஒரு குரூப் எப்படின்னா, பிள்ளைகளுக்கு எதையுமே சொல்கிறதில்ல. ஒரு மொபைலை தூக்கி என்ன தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், இந்தா வச்சுக்கோ.
மொபைலில் பைபிள் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதை கையில் இவங்க சொல்கிறது கிடையாது. இவங்க வந்து பிள்ளைகள் போதிக்கிறது. அது பைபிள் ஸ்டோரிஸை போட்டு பிள்ளை கையில் கொடுத்துட்டு அது பிள்ளை பைபிள் ஸ்டோரிஸ் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள். மோசேனுடைய தாய் மோசையை கத்தர் வந்து அவனுடைய தெரிந்தெடுப்பு, சரியான ஒரு தெரிந்தெடுப்புனால கத்தர் மோசையை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்? அந்த எட்ஜை சொல்லுங்க பார்ப்போம். கத்தர் எந்த அளவுக்கு மோசையை ஆசீர்வதிச்சிருந்தாரு? வெரி குட். சகோதரிக்கு ஒரு கிளாப் பண்ணுவோமா? எனக்கு உண்மையிலே எனக்கு இதுதான் ஏன் கைப்புண்டா ஏன் எல்லாம் ஒரு கஷ்டப்படுறீங்க பாருங்கள். கத்தர் மோசையை பயன்படுத்தி அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து அந்த எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். நிறைய அற்புதம் பார்வோடுக்குமாக அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சார். எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவல் என்ன தெரியுமா? மோசையை மறித்த போது யார் அடக்கம் பண்ணனா? கத்தர் அடக்கம் பண்ணினார். அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். பாருங்கள், இப்போ தேவன் எந்த அளவுக்கு. இப்போ இதுக்கு காரணம் என்ன? அவனுடைய தெரிந்தெடுப்பு. அந்த தெரிந்தெடுப்புக்கு யார் காரணமாக இருந்தது? அவனுடைய தாய். அவனுக்கு அவள் அந்த கரெக்டாக அவள் கைக்குள்ளே இருக்கும்போதே கரெக்டாக போதிச்சிட்டா. அதனால தான் அவன் சரியான ஒரு தெரிந்தெடுப்பு எடுத்தான். அவனை கத்தர் வந்து எனக்கு உண்மையிலே நேற்று தான் எனக்கு ரொம்ப எனக்கு நீங்கள் இதை எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரில, எனக்கு ரொம்ப எக்ஸாக்டேட்டாக இருந்துச்சு. இது அவனோட சரீரத்தை யார் அடக்கம் பண்ணால் அப்போ எந்த அளவுக்கு கத்தர் அவனை கனம் பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன போதிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு பயம் வருது. ஐயோ பிள்ளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக வளர்த்துருந்தோம் அப்படின்னா ஏற்ற காலங்கள் வரும்போது கத்தர் பிள்ளைகள் என்ன செய்வார்? அவர் பொறுப்பெடுத்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார். கீழ் பூசுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கைக்குள்ளே பிள்ளைகள் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இளம் தாய்மார்களே, நிறைய இளம் தாய்மார்கள் இருக்கிறீங்க சரியா? பிள்ளைகள் உங்கள் கைக்குள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துடணும்? வசனத்தை சொல்லி கொடுத்துடணும். அவங்க யாருங்கிறத சொல்லி கொடுக்கணும். நீ ஏசப்பா பிள்ளை, அவங்க கரெக்டாக சொன்னான், நீ எகிப்தியன் கிடையாது, நீ யார்? எப்ரே. இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறது? யோவான் 17ஆம் அதிகாரம் ஏசு சொன்னார் நம்ம என்ன சொல்லணுங்கிறத ஏசு நமக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ஏசு சொன்னாரு. நான் யாரு? உலகத்தான் அல்ல அவர்களும்னா யாரை சொன்னார்? அவரை பின்பற்றுகிற நம்மளை தான் ஏசு சொன்னார். அவர் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். நான் உலகத்தான் அல்லாது போல் அவங்களும் நம்மளைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவங்களும் உலகத்தார் அல்ல. இப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்ன? நீ உலகத்தான் அல்ல, நீ யாருக்குரியவன்? ஏசுக்குரியவன். மோசேனுடைய தாய் சொன்னா நீ எகிப்தியன் அல்ல, நீ எப்ரேயன் சொல்லி அவனுக்குள்ளே விதைச்சது போல் நம்ம பிள்ளைகள்கிட்ட ஸ்ட்ராங்காக விதைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ உலகத்தான் அல்ல, நீ யார்? நீ தேவனுக்குரியவன், நம்ம பரலோகத்துக்குரியவன்கிறத பிள்ளைகளுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்காக விதைச்சிட்டோம் அப்படின்னா தைரியமாக பிள்ளை தண்ணிக்குள்ளே இதுதான் கீழ்பூசுறது. தண்ணி இப்போ என்ன செய்யாது? உள்ள நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைரியமாக செய்யலாம். இது வந்து குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது, சபைகளுக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். நம்ம அதை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். நம்ம முற்பிதாக்கள் வந்து, அதாவது நான் இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, முற்பிதாக்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இவர்கள் எல்லாரும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து போடப்பட்டிருக்குது? விசுவாச வீரர்களை குறித்து போடப்பட்டிருக்குது. இவர்கள் எல்லாரும் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, பூமியிலே தங்களை அவங்க எப்படி அறிக்கையிட்டாங்களா? அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இந்த பூமியில வந்து அவங்கள எப்படி பார்த்தாங்களாம்? நாங்க எப்படிப்பட்டவங்க? அந்நியரும் பரதேசிகளுக்கும், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இங்கே இதற்கு உரியவர்கள் அல்ல, நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் எப்படிப்பட்டவங்க? அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம்.
இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசம்னா எந்த தேசம்? பரலோகம். நம்மளுடைய சுய தேசம் எது? பரலாம். இப்போது நம்ம வந்து துபாய்க்கு போகிறோம். நம்ம ஒரு 3 மாதம் டூரிஸ்ட் விசா எடுத்து ஏதோ ஒரு ஃபாரின் ஒரு துபாய் வச்சுக்கோமே, நம்ம ரேஞ்சுக்கே பார்ப்போம் நம்ம. சரியா? இப்போ துபாய்க்கு வந்து ஒரு 3 மாதம் டூரிஸ்ட் விசா எடுத்து நம்ம போகிறோம். 3 மாதம் நம்ம அங்கே தங்க போகிறோம். நம்ம கையில் கொஞ்சம் பணமெல்லாம் இருக்குது. துபாயில் பேர் எத்தனை பேர் சொந்த வீடு வாங்கிடுவீங்க? நான் சொன்னது புரிஞ்சதுனால கைத்துக்கலையா, புரியாததுனால கைத்துக்கலையா? துபாயில் போய் எத்தனை பேர் சொந்த வீடு வாங்குவோம்? எத்தனை பேர் ஒரு பென்ஸ் துபாயில் போய் 3 மாதம் குடியிருக்கிறதுக்கு பென்ஸ் கார், பிடபிள்யூ கார் எத்தனை பேர் வாங்குவோம்? ஏன்? நம்ம என்னவா போயிருக்கோம்? 3 மாதம் டூரிஸ்ட் விசாவில் பேசுவோம். 3 மாதம் முடிஞ்சு ஒரு நாள் கூட நீங்கள் இருக்க முடியாது. காலையில் போலீஸ் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட நம்ம அங்கே இருக்க முடியாது. அது வந்து இல்லீகல்னு போயிடும். சரியா? போலீஸ் வந்து பேக் பண்ணி உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்த 3 மாதத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு நல்ல லாட்ஜ் எடுத்து நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கலாம். நல்ல ஒரு வாடகைக்கு ஒரு கார் எடுத்து நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் நம்ம ஓனாக எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா அதை நம்ம திரும்ப இங்கே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம நிறைய செலவு பண்ணதுக்கு இங்கே வந்து உணவு வாங்கிடலாம். அது போல் தான் நான் அதுக்காக வந்து நம்ம இந்த பூமியில் நம்ம வீடு காடு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சுய தேசம் எது? நம்மளுடைய சொந்த தேசம் எது? இந்தியாப்பா. துபாய்க்கு போகும்போது சொல்கிறேன் நான், இங்கே வரலாம். துபாயில் நம்ம எவ்வளோ தான் 3 மாதம், ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி இன்னும் 3 மாதம் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சுய தேசம் எது? அங்கே போய் நீங்கள் ஓட்டு போட முடியுமா? அங்கே போய் நீங்கள் போராட்டம் பண்ண முடியுமா? எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. அப்போது உங்களுடைய சுயதேசம் எது தான்? இப்போ இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம். ஏன்னா அது என்ன தேசம்? உங்களுடைய. அது போல தான் நம்மளாம் யார்? பரலோகவாசிகள். என்ன நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஆமீன் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ நம்மளாம் பரலோகவாசிகள். எப்படி துபாய்க்கு 3 மாதம் டூரிஸ்ட் விசா எடுத்து போகிறோமோ அதுபோல் நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய சுயதேசம் எது தான்? அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே. அப்போது இந்த பூமியில் வசிக்கிற வரைக்கும் நம்மளை குறித்து நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த பூமிக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க? அந்நியரும் பரதேசினா நமக்கு கோபம் வருது. யாரை பார்த்து பரதேசின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களை எப்படி தான் அவங்க சொல்லிக்கிட்டாங்க? பரதேசின்னா அவங்க மாத்திரம் கிடையாதுங்க. இன்னும் சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு 39:12 என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கேனா? அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். சொன்னது யாரு? சரி, இன்னொரு வசனத்தை வாசிமே. சங்கீதம் 119:19. பூமியிலே நான் பரதேசி. பாருங்க, இந்த வார்த்தை எத்தனை தரம் வந்து சொன்னது யாரு? தாவீது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் சொல்றாங்க, இந்த பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசியும் சொல்லி தங்களை அறிக்கையிட்டாங்க. தாவீது சொல்றாரு, பூமியிலே நான் யாரு? பரதேசியின் முற்பிதாக்களை போல நானும் அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன். அவங்க மாத்திரம் கிடையாது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் யாரு? நம்ம தான். இப்போ பரதேசி யாரும் கோச்சிக்க மாட்டீங்களா? வெரி குட். இன்னும் கூட பாருங்க, 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்க நாட்களாலும் எப்படி வாழணுமா? நம்ம பயத்துடன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் பாருங்க, வேதத்துல திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறோம். நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பூமிக்கு நம்ம யாரு?
அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களை அப்படி தான் அறிக்கையிட்டாங்க. கெட்டு போயிட்டாங்களா? தாவீது தன்னை அப்படி தான் அறிக்கையிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அப்போஸ்தலர்களும் என்ன தான் சொல்கிறாங்க, தங்களை அந்நியரும் பரதேசம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. என்னமோ காலகாலமாக நம்ம இங்கேயே இருக்க போகிற மாதிரி, நமக்கு அப்புறம் நம்முடைய சந்ததி அங்கேயே நம்ம நிலச்சிட்டு இருக்க போகிறதா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பூமியில் வாழும்போது நமக்கு சொந்த வீடு அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கட்டாயமாக மாறும். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போது நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வீடு அவசியம், நமக்கு ஒரு தொழில் அவசியம், நமக்கு பணம் அவசியம். ஆனால் நம்மளுடைய எண்ணம் எப்போவும் எங்கே தான் இருக்கணும். அதுக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் அது பக்கம் திரும்பிடக்கூடாது. அப்படி திரும்பினோம் அப்படின்னா நம்மளுடைய சுய தேசத்தை நம்ம என்ன செஞ்சுட்டோன்னு அர்த்தம், விட்டுட்டோன்னு அர்த்தம். பாருங்கள், கடந்த நாட்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போது பிள்ளைகள்கிட்ட சில காரியங்கள் பேசிகிட்டு இருக்க நான் சொன்னேன், கர்த்தர் எங்களை எவ்வளோ தான் ஆசீர்வதிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். அதுக்காக உனக்கு, உன் பிள்ளைக்கு, அவன் பிள்ளைக்கு தலைமுறையாக சொத்து சேர்த்து வைப்போம்லாம் கனவு காங்காத. உனக்கு ஒரு படிப்பு கொடுப்போம், உன்னை செட்டில் பண்ணிவிடும், அவ்வளோதான். கையும் காலும் இருக்குல்ல, உனக்கு தேவைக்கு நீ தான் என்ன செய்யணும், உழைக்கணும். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் எங்கள் பொக்கிஷத்தை நாங்கள் பரலோகத்தில் தான் சேர்ப்போம். நாங்கள் ஒன்று தேவனுடைய ராஜ்யம் கட்டுற கொடுக்கப்படும், ரெண்டாவது ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், அதுக்கு தான் நாங்கள் கொடுப்போமே ஒழிய உங்களுக்கு சேர்த்து வைப்போம்னு சொல்லி கனவெல்லாம் காங்காதீங்க. உனக்கும் நான் அதே அட்வைஸ் தான் பண்ணுறேன். நான் அவனை சொன்னேன், உனக்கும் அதே அட்வைஸ் தான். நீ உன் பிள்ளைக்கு பேசிக் நீட்ஸை சந்திக்கணும். அதுக்காக பூரா அப்படியே சொத்து சேர்த்து வச்சு அவனை சோம்பேறியா மாற்றிடக்கூடாது. இதை நாங்கள் சாதாரண ஒரு டிஸ்கஷனாக நாங்கள் பேசினோம். எங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் தான் நாங்கள் சேர்த்து வைப்போம், உனக்கு செய்ய வேண்டியதை மாத்திரம் தான் செய்வோம். என்ன மம்மி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உனக்கு கை இருக்குது கால் இருக்குல்ல, கர்த்தர் உன்னை எந்த ஸ்டேஜில் வச்சுக்கோ, நீ ஏன் பண்ணு. ஆபிரகாம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தாரு, யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய சீமனாக இருந்தார். அதுக்காக ஈசாக்கு உட்காந்தா சாப்பிட்டாரு. ஈசாக்கு என்ன செஞ்சார், துறவுகளை தோண்டினார், விதைச்சாரு. அப்போ கர்த்தர் அவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது போல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்க்கணும், ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சத்தியம் அதுதான். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டிய காரியம் அதுதான். எப்படி அந்த மோசேயுடைய தாய் நீ எகிப்தியன் அல்ல எபிரேன்னு சொன்னாலும் அதுபோல் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும், நீ இந்த உலகத்தான் அல்ல. இதை சொல்லி கொடுத்தது யார், ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தில். அப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்லணும், இங்கே வாழக்கூடிய நாட்களில் நம்ம எதுக்காக கர்த்தர் இங்கே வச்சுருக்கிறேன்னா, அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமாகணும். அதுக்கு தான் நமக்கு கர்த்தர் இந்த பூமியில் வச்சுருக்கிறாரே ஒழிய இதே ஃபோக்கஸில் நம்ம பண்ணிக்குட்டி மாதிரி இப்படியே கீழே பார்த்துக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இது வெறும் இதுகள் நம்மளுடைய குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் ஆமாம், அதில் ஒரு காரியம் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது சாதாரண ஒரு டிஸ்கஷனாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது, அதாவது உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம், அதுக்கு மேலே எங்களுடைய பொக்கிஷத்தை நாங்கள் எங்கே தான் சேர்ப்போம், எவ்வளோ கர்த்தர் கொடுத்தாலும் பரலோகத்தில் தான் சேர்ப்போம். ஊழியத்துக்கு கொடுப்போம், தேவராஜ்யம் கட்டப்படுற கொடுப்போம், ஏழைகளை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆவியான ஒரு சந்தோஷப்பட்டதை நாங்கள் உணர முடிஞ்சது. நம்ம சாதாரண நம்ம ஃபேமிலியில் நீங்கள் மல்லிகையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வார்த்தையினாலே என்ன செஞ்சீங்க, நீங்கள் வருத்தப்படுத்துனீங்கன்னு சொல்லியிருக்குது. அப்போது நம்ம வார்த்தையினால் சில வார்த்தைகள் தேவனை வருத்தப்படுத்துது. ஆனால் இதை நாங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஆவியில் உணர்ந்து ஆவியில் இந்த வார்த்தையை குறித்து தேவன் என்ன செய்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டியது, கரெக்டாக நம்ம போதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போஸ்தலர்ல கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29. குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது. அதாவது முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும், ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்யணும். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ஆகும், கொடிதான ஓநாய்கள் மந்தைக்குள்ளே வந்தால் மந்தை என்ன ஆகும்? தொடர்ந்து வாசிங்க.
ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22, 23. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நான் அநேக உபத்திரவங்களின் வழியாய் அல்லாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். 26வது வசனம். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகிக்கு வந்தார்கள். 15:40 அப்போஸ்தலர் 15:40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வசனம் வாசித்தோம். இதில் ரிப்பீட்டடா ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? ஒப்புவிக்கிறதுனா எதுக்கு ஒரு இடங்களை பார்த்தோம்? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அடுத்ததே கிருபைக்கு ஒப்புவிக்கணும். பாருங்க, அப்போ கீழ் பூசுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் வந்து வரும், அதனால நான் உங்களை என்ன செய்கிறேன்? தேவனுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் உங்களை என்ன செய்கிறேன்? நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. அது மாத்திரம் இல்லை, சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரங்களையே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். அப்போ அதுக்குள்ள நீங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நான் என்ன செய்றேன்? கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போ பவுலும் சீலாவும் தங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். அப்ப பாருங்க, இப்படி வந்து நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கும் தேவனுடைய வசனத்துக்கு கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதுதான் நம்ம என்ன செய்கிறது? கீழ் பூசுறது. முதலாவது பிள்ளைகளுக்கு நம்ம அவங்க யாருங்கிறத போதிக்கணும். ரெண்டாவது பிள்ளைகளை நம்மளை தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் பாருங்க, அந்த பேலை எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி என்ன செய்யலை? உள்ள போகலை. கிருபை பெருகின இடத்துல பாவம் பெருகின இடத்துல பெருகிச்சு. பாருங்க, எதுக்காக? அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதான கிருபை என்ன செய்யுது? பெருகுது. நம்மளை சுற்றி எவ்வளோ பாவங்கள் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்க, ஏதோ சில தேவையில்லாத பொம்மைகள்லாம் வந்து இறக்குமதி செய்ய போகிறாங்க. நம்ம கேட்கும்போது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஆனால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும். என்ன வேணால் பண்ணட்டும், இந்த சூழ்நிலை என்னால் என் பிள்ளைகளால் பரிசுத்தமாக வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் விசுவாசித்தா பத்தாது. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்க. இதன்படி செயல்பட்டால் மாத்திரம்தான் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். முதலாவது, நம்மளும் உலகத்தார் கிடையாது. இந்த பூமிக்கு நம்ம யார்? அந்நியரும் பரதேசம். நேற்றைய தினம் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு நான் வேற ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு நான் படுத்துட்டானே. இன்னைக்கு காலையில் அதிகாலமிச்சு ஜெபிச்சு முடித்தோடனே என் இருதயத்தில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாட்டு இவ்வளோ நாள் நான் சரியாக போட்டு கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி நான் அதை போட்டு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரீகன் கோமாஸுடைய பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? பரதேசியாக நாம் வாழும் உலகில் சொந்தம் என்று ஒன்றுமில்லையே. யாருக்கா தெரியுமா? பரதேசியாக நாம் வாழும் உலகில் சொந்தமென்று ஒன்றுமில்லையே, நிலையானதொன்றும் இப்போவில் இல்லை, அந்நியராய் செல்வோம். கூடாரவாசிகள் நாம், இங்கே கூடாரவாசிகள் நாம், கூடாரவாசிகள் நாம், இங்கே கூடாரவாசிகள் நாம். நித்திய நகரம் நோக்கியே செல்லும் நித்திய
நித்திய வாசிகள் நாம், அங்கே நிரந்தர வாசிகள் நாம். தேடி தேடி சேர்த்த செல்வங்கள் எல்லாம் நம்மோடு வருவதில்லை. நம்பி நாடி நின்ற தேசங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும். தேடி தேடி சேர்த்த செல்வங்கள் எல்லாம் நம்மோடு வருவதில்லை. நம்பி நாடி நின்ற நேசங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும். கூடாரவாசிகள் நாம், இங்கே கூடாரவாசிகள் நாம், கூடாரவாசிகள் நாம், இங்கே கூடாரவாசிகள் நாம். நித்திய நகரம் நோக்கி செல்லும் நித்திய வாசிகள் நாம், அங்கே நிரந்தர வாசிகள் நாம். நித்திய நகரம் நோக்கி செல்லும் நித்திய வாசிகள் நாம், அங்கே நிரந்தர வாசிகள் நாம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இந்த பாட்டை. அப்போ தான் நான் லிரிக்ஸ் போட்டு பார்க்குறேன். நான் எடுத்த செய்தி என்னென்னு எடுத்திருக்கேனோ அது எல்லாம் அந்த பாட்டில் அப்படியே இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், கர்த்தர் எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெளிவாக உணர முடிஞ்சது. பாருங்கள், அப்போ நம்ம செய்ய வேண்டிய கீழ் பூசுறது என்ன அப்படின்னா, முதலாவது நம்மளும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி, நம்ம குடும்பத்தார் யார் இல்லை, நம்ம உலகத்தார் அல்ல. நம்ம இந்த பூமிக்கு அந்நியரும் பரதேசிகளுமா நம்ம வந்திருக்கிறோம். இந்த டைம் நம்ம எதுக்கு அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன ஆகணும், இப்போ ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு தான் நமக்கு இந்த டைமே ஒழிய இங்கே உட்காந்து சொத்து சேர்க்குறதுக்கோ சந்ததிகளுக்கு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கோ நமக்கு இந்த டைம் கிடையாது. அப்படிங்கிறத நம்மளும் இருதயத்தில் பதிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய கரத்தில் கை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இது எனக்கு ஆண்டவர் பேசும்போது உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, எனக்குள்ளேயுமே இந்த பாரம் இருந்துச்சு. மகன் +2 படிக்கிறான், அடுத்த வருஷம் காலேஜ் போகிறான், எங்கே போகிறான், எங்கே போய் விட போகிறோம், இந்த கலக்கம்லாம் எனக்குள்ளே இருந்ததானா. நேற்று தினத்தில் அந்த செய்தியை தியானிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எங்கே வேணால் போகட்டும், தலையில் கை வச்சு பிள்ளைய தேவனுக்கும் தேவனுடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அனுப்பிட்டா எங்கே போனாலும் யார் பார்த்துக்குவாங்க? யார் பார்த்துக்குவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சின்ன நாணர் பெட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய பேழையாக இருந்தாலும் சரி, சாதாரண நதி தண்ணீராக இருந்தாலும் சரி, இல்லை பிரவாகித்து வரக்கூடிய மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, எதுவும் சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்படி கீழ் பூச வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த நாள்லேருந்து நம்ம இதை செய்யணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அவங்க போயிருந்துருக்கலாம். ஆண்டவரே, இனிமேல் நான் வந்துட்டு என்னதான் சொல்ல, பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள். அதுக்கு மேலே ஜெபத்தில் வைங்க. ஆண்டவரே, என்ன, என் கணவரை, என் பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இதுதான் கீழ் பூசுறது. அப்படி பூசிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவங்கள் நெருக்கி வந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கூட அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதாவது இன்னொரு ஃபேமிலியை குறித்து நம்ம பார்க்க முடியும். என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம போதிக்கணும்னு சொன்னப்போ மோசேயினுடைய தாய் அவனுக்கு போதித்தா. இதில் தவறி போன ஒரு குடும்பத்தையும் கூட நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிப்போம். சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஸ்தாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போது. இந்த இடத்துல லோத்தினுடைய குடும்பத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும். லோத்தினுடைய குடும்பம் எங்க வாசம் பண்ணினாங்க? சோதம் குமரா எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? பரிசுத்தமுள்ள ஒரு நகரமா? பாவம் நிறைந்ததான ஒரு நகரம். ஆனால் இந்த இடத்துல லோத்து பண்ண ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அங்கே நடக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் அவர் கண்டு கேட்டு தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டாரே ஒழிய தன் மனைவி பிள்ளைகளுக்கு அவர் எச்சரித்ததை நம்ம பார்க்க முடியலை. நம்ம அந்த அவங்கள குறித்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம்.
ஆதியாகமம் 19:15-16. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆனா அங்க நடந்தது என்ன? 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இங்க என்ன தேவனுடைய கட்டளை என்ன வருது? இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பார்க்காத அப்படின்னு சொல்லி தேவ தூதன் வந்து சொல்லி பாருங்க. ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பதாக இந்த குடும்பத்தை மாத்திரம் அவங்க தாமதிக்கும் போது கையை பிடிச்சி தரத்தரத்தான இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டுச்சு சொல்றாங்க. நீ இங்கே இந்த சமபூமியில் எங்கே என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. நீ பின்னிட்டு பார்க்காத, நீ என்ன செஞ்சிரு? ஓடிடுன்னு சொல்றாங்க. ஆனால் லோத்துடைய மனைவி என்ன செஞ்சா? அவருடைய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பிள்ளைகளுடைய சம்பவம் நமக்கு தெரியும்ல. பாருங்க, அப்போ அந்த பிள்ளைகள் அவ்வளோ ஒரு அருவருப்பாக இந்த பாவங்களை அவங்க எங்கே கற்றுக்கொண்டது? சோதம் கொமரால கற்றுக்கொண்ட காரியம். அப்போ அவங்க இருதயத்தில் என்ன இருந்தது யோசித்து பாருங்க. இப்போ லோத்து தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அவன் வந்து அந்த சோதம் கொமரால இருந்த போதும் அவன் வந்து பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்யலை? போதிக்கலை. அதனால பிள்ளைகளோட இருதயத்தில் இருந்ததெல்லாம் அவங்க சோதம் கொமரால பார்த்த கேட்ட அந்த பாவங்கள் தான் அவங்க இருதயத்தில் இருந்துச்சு. கடைசியில் அதுதான் என்ன செஞ்சிச்சு? வெளியில் வந்துச்சு. அதனுடைய விளைவு என்ன? 2 அருவருப்பான சந்ததி உருவாச்சு. தேவன் அதை என்ன செஞ்சார்? அம்மோனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு கர்த்தர் அதை என்ன செஞ்சுட்டார்? ஆண்டவர் புறக்கணித்தார்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு கரெக்டாக போதிக்கிறோமா? எத்தனை பேர் மோசையின் தாய் போல் பிள்ளைகளுக்கு கரெக்டாக போதிக்கிறீங்க? நீ ஒரு எகிப்தியன் அல்ல, நீ ஒரு எபிரேயன்கிறத. எத்தனை பேர் லோத்துவை போல் தவறி இருக்கிறோம் நம்ம பாருங்கள். வெளியில் கொண்டு வந்து விட்டால் கூட அவங்களால என்ன செய்ய முடியல. அப்போ அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்றது புரியுதா? அவங்க உள்ளத்தில் அந்த சோதம் கொமரா காரியங்கள் இருந்ததுனால தான் மனைவியால் அந்த வார்த்தை கீழ்ப்படியும்ல அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாலாம். பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க? பாவம் செய்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆலோசனைப்படி பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் அவருடைய வார்த்தையுடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இப்போது உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு டைமண்ட் ஜுவல் ஒரு வைர மோதிரத்தை வந்து இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கொடுத்து என் வீட்டில் சேஃப்டியாக வைக்க முடியல, அதனால் உங்ககிட்ட ஒரு மாதம் இருக்கட்டும், நான் 1 மாதம் கழிச்சு வந்து திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருப்பீங்க? அச்சோ, என்ன யார் கை தூக்க மாட்டேங்க, நம்பி கொடுக்க முடியாது போலையே. 1 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே 2 தடவை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடும். அப்படி தானே? ஒரு பெரட்டிடும். அப்படியா? எத்தனை பேர் உண்மையாக என்னை நம்பி என் கையில் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வைர மோதிரத்தை கொடுத்துருக்குறாங்க, 1 மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன்னு எத்தனை பேர் வச்சுருப்பீங்க? இவ்வளோ சொல்லி சிலர் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி இருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். பொல்லாதவர்களாகிய நம்மளே, வேதம் நம்மளை அப்படி தானே சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு ஜுவல்லை கொடுத்துருக்குறாங்க, 1 மாதம் வச்சுருங்கன்னு சொன்னால், ஐயோ நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமே, அவர்கிட்ட நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை காரியங்களை ஒப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? எத்தனை பேர் அதை அறிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் வசனம் தெளிவாக சொல்லுது. அந்நாள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தில். உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்குதா? இருக்கிற எத்தனை பேர் இந்த நிச்சயம் இருக்குது? நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தா அந்நாள் வரைக்கும் எந்நாள் வரைக்கும் இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறக்கிற வரைக்கும் பாதுகாத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிற. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? யூதாவின் புஸ்தகம் 24வது வசனம்.
யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கும், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் ஹல்லேலூயா. நம்மளை வலுவாதபடி காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தை மாசற்ற நிறுத்தவும் அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவராக இருக்கப்ப அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். சோதனைங்கிறது கட்டாயம் நமக்கு வரத்தான் செய்யணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் போதும் பாருங்க. சோதனை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். யார கர்த்தர் சோதனை நின்று ரட்சிப்பாரா? தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்திங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இங்கே தேவ பக்தினா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? தேவ பக்தினா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தேவ பக்தி? காட்லினஸ்னா என்ன? தேவ பக்தினா என்ன? தேவ பக்தினா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது, தேவனை தேடுறது, தேவனுக்கு பிரியமாக வாழ்றது, இதெல்லாம் எல்லாமே தேவ பக்தி தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. பாருங்க, தேவ பக்தினா என்ன அப்படின்னா உலகத்தால கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது. யார் காத்துக்கொள்ள முடியும்? நம்ம யாருக்கு நம்ம போதிக்கிறோமோ, யார் இப்படி தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்படுறாங்களோ அவங்க தான் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவங்க தான் தேவ பக்தி உள்ளவர்கள். அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சோதனை நின்று ரட்சிக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது? நம்மளால் எவ்வளோதான் இந்த வேர்ல்டு கரப்டடாக இருந்தாலும் இதுக்கு மத்தியில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும், பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அப்போ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். வந்துருச்சுல, அதுதான் மேட்ரு. அதைத்தான் ஆர்டர் சொன்னப்போ இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ்குள்ளே இந்த பாரம் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், நிறைய சகோதரிகள் எங்கிட்ட புலம்புகிற காரியம் இதுதான். நான் எனக்குமே அந்த ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனால் நேற்று தினத்தில் உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இந்த வசனத்தை தியானிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டு வந்தது. ஏன்னா நம்மளுடைய தேவன் அவ்வளவு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நமக்கு தெரியும் ஆண்டவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கா. அப்போ தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கிருபைக்கு ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஏமாத்துவாரா? ஏமாற்ற மாட்டார்ல. அந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு. அப்போ இனி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஆண்டவர் சொந்த எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு இங்கே நன்றி சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள்.